ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி எஃப்ஐஆர் பற்றி பார்ப்போம். என்ன எஃப்ஐஆர்னு தானே கேட்குறீங்க? அதாவது அனிமல் குரியாலிட்டி, அப்புறம் ஹியூமன் குரியாலிட்டி இப்படின்னு நிறைய எஃப்ஐஆர்ஸு இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஹியூமனை விட்டுருங்க, நமக்கெல்லாம் வாய்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சுட்டு எழுத முடியும், வாயால் எதுனா கேட்க முடியும் இல்லையா, நம்மளுடைய உரிமைகளை. ஆனால் வாய்ஸ்லெஸ், வாயில்லாத ஜீவன்கள், ஒரு வாய் பேச முடியாத ஜீவன்கள், அவர்களுடைய உரிமைகளை குரல்களாக எழுப்பக்கூட முடியாத ஜீவன்கள், நம்ம வைக்கிற சாப்பாடு தண்ணி எதையோ ஒன்று அவங்களுக்கு பசி எடுக்கும்போது குடிச்சிட்டு சாகக்கூடிய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சாகிற நிலமையில் கூட அவங்களால தங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது, தங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது. இங்கே 21 to 26 அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் உரிமைகள் பற்றியெல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பில் பேசிகிட்ருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மனிதர்களால், தெலுங்கானா மாநிலத்தை தான் நான் குறிப்பிடுறேன். ஒரு மாநிலத்தை குறிப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே, ஆனால் தெலுங்கானா அப்படின்னும் போது அந்த நாய்களை கொண்டுட்டாங்க, குரங்குகளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அந்த மாநிலத்தையே குறை சொல்கிறது தவறு. அதாவது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்த இந்திய நாட்டு மக்கள் ரொம்ப பொறுப்பானவர்கள், சிவிலைஸ்டு பீப்புள்ஸ், நாகரிகமானவங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு தங்களுடைய உரிமைகளை, உயிர்களை பாதுகாக்க தெரியாத உயிரினங்களை கொல்றது அபத்தம், மனித குலத்துக்கே இழிவு. இதன் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. யார் மேலேன்னா, அந்த பஞ்சாயத்து தலைவர், அந்த ஊருடைய கிராம ஊராட்சியுடைய பஞ்சாயத்து தலைவர், கிராம ஊராட்சி செயலர் மற்றும் அங்கே இருந்த பொதுமக்கள், அதாவது இந்த இறப்புக்கு காரணமான பொதுமக்கள், இவங்களுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன்னா இது மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் அந்த வாய்ஸ்லெஸ் ஜீவன்களை இதுக்கு மேலே இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு என்ன தண்டனை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம், அந்த ஜீவன்களை திரும்ப இவங்களால் கொண்டு வர முடியுமா? என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதாவது ஒரு உயிரை கொண்டுட முடியும், ஆனால் திரும்ப கொண்டு வர்றது தெய்வத்தினால கூட முடியாது இல்லையா? அந்த நாய்கள் என்ன பாவம் பண்ணுச்சு, குரங்குகள் என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃபாரஸ்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எந்த அவேர்னஸும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. அதனால தான் மாநிலங்கள் வாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க தெலுங்கு பேசும் மக்களாக இருக்கலாம், நம்ம தமிழ் பேசும் மக்களாக இருக்கலாம். ஆனால் இந்தியர்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்க, இந்தியர்கள், ஆஸ்திரேலியர்கள் அப்படின்னு நிறைய எதேதோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் காடுகள் அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிக்கிட்டு இருக்கு. குவாரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். நாய்களை அழிக்கிறாங்க, குரங்குகளை அழிக்கிறாங்க, அதே சமயத்தில் இந்த இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை கூட வாய் இல்லை, வாய்ஸ்லெஸ் தான் அதுவும். அந்த இயற்கையும் இயற்கையோடு இணைந்த உயிரினங்களும் தங்களுடைய உயிர்களையும் இந்த சுற்றுப்புற சூழல்களையும் உயிரை விடுறதை பார்த்துக்கிட்டு இந்த மனித குலம் மட்டும் எப்படி வாழ்ந்துட முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். எப்படின்னா, ஒரு காட்டிலேருந்து யானைக்குட்டி ஒன்று வருது, கரும்பு தோட்டத்தில் புகுந்துருது யானைக்கூட்டம். யானைக்குட்டி மட்டும் தனியாக நின்றுட்டு அந்த மின்கம்பம், அந்த வெளிச்சம் இருக்குது, அது பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்குது, மனிதர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கொல்ல முடியுமா? காட்டிலேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல முடியுமா? ஆனால் அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் கரும்பு விவசாயம் செய்ய யார் அனுமதி கொடுத்தது? அந்த கிராம ஊராட்சி தலைவரா? நாயை கொல்றான்ல கிராம ஊராட்சி தலைவர். அதே மாதிரி ஊராட்சி செயலர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அந்த கிராம ஊராட்சி தலைவருக்கும் கிராம ஊராட்சி செயலருக்கும் உதவி செஞ்ச மக்கள் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க? அவங்களுக்கு இந்த கரும்பு பயிரிடக்கூடாது காட்டுப்பகுதியில் அப்படின்னு தெரியாதா? வனத்துறையினர் எத்தனையை தான் பார்த்துப்பாங்க. அதையும் மீறி வனத்துறையினர் போடுற, வனத்துறை மூலம் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, காடுகள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இது எல்லாத்தையும் மீறி கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஒரு யானை வந்துருச்சு. அந்த யானை ஒழிஞ்சிக்கிட்டு நிற்குது, அதை படம் பிடிச்சி போடுறோம். அதுவே அந்த யானை பெரியவங்களாகி
பெரிய யானையாகி அதே காட்டுக்குள்ளே வந்தபோது இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காது. மனிதர்களில் அதாவது எலிஃபண்ட் அண்ட் மேன் ஃபைட்டு நடக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த யானையை? இதுதான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நேற்று பெங்களூரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே லியோபார்டு அந்த போர்ட்டிக்கோவில் மேலே ஏறி அப்படியே பார்க்குது. அந்த சிசிடிவி கேமராவில் நல்லாவே தெரியுது. சப்போஸ் ஸ்கூலில் இருந்து பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது? காடுகள் பக்கத்தில் இருக்கா, இல்லை காட்டுக்குள்ளேயே இருக்கா? இந்த மாதிரி தான் நான் பிளான் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல்லாம் தந்துட்டுருக்காங்க. நிறைய ஊழல்கள் நடக்குது காடுகள் அழித்தலில். அதே மாதிரி படையப்பான்னு சொல்லிட்டு ஒரு யானை அந்த ஊட்டி உதகை சுற்றி உள்ள பகுதியில் நார்மலாக ஒரு பொது போக்குவரத்து இருக்கிற பஸ்ஸு, லாரி அது பக்கத்துலலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. 2 வீலரில் போகிறவங்க அதை படம் பிடிக்கிறாங்க. அது போகிற பாதையில் யாருன்னா போனாங்கன்னா அது குறுக்கிடும்போது படம் பிடிச்சு போடுறாங்க. அது தனியாகவே சுற்றிட்டுருக்கு, காடுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த காடுகள் சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே 1996 இருந்தே 33% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 42% பக்கம் போயிருக்கு. இந்த பாதிக்கு பாதியான காடுகள் அழித்தல்னால அந்த யானைகளோ அல்லது சிறுத்தைகளோ புலி, சிங்கம் போன்ற விலங்குகளோ எல்லா மாநிலத்திலையும், இந்த இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே குடியிருப்பு பகுதிக்குள்ளே வருது. அது குடியிருப்பு பகுதின்னு சொல்லக்கூடாது. தவறான பிளான் அப்ரூவல் தரப்பட்ட வனப்பகுதி தான் அதெல்லாம். வனப்பகுதியை சுற்றி எந்த விதமான குடியிருப்புகளோ அல்லது ஆக்கிரமிப்புகளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்காம அந்த வனப்பகுதிகளை அரசியல் செல்வாக்க வச்சு அதை ஆக்கிரமித்து யானைகள் ஒரு பகுதியில் இருக்கும், புலிகள் ஒரு பகுதியில் இருக்கும், சிறுத்தைகள் ஒரு பகுதியில் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நேஷ்னல் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் தெரியும் இல்லையா, ஒரு நார்மலாக நமக்கு தெரியும். அந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் பார்த்தாவே தெரியும். அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருப்பாங்க. அதையும் மீறி அந்த சிறுத்தைகளுக்குள்ளேயே சண்டையிட்டு ஒரு பெண் சிறுத்தை குழந்தைங்க ஒரு 2 அந்த பெண் சிறுத்தை ஈன்ற 2 சிறுத்தை குட்டிகள் காட்டினுடைய வெளிப்பகுதியில் தூக்கின்னு போட்டுச்சா, இல்லை அந்த சிறுத்தை குட்டிகளே வந்துருச்சா, புலிக்குட்டி ஒன்று வந்தது. இந்த குட்டிகள் எல்லாம் வெயிலுக்காக வருதா, மரங்களை அழிக்கிறதுனால வருதா, அல்லது காடுகளை ஆக்கிரமித்து செங்கல் சூளைகளையும் வேறு எதனா குவாரிகளையும் உருவாக்கி அந்த காடு வளங்களையே ஃபுல்லாக நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அரசியல் செல்வாக்கு தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. பொதுமக்கள் போய் கொஞ்சம் அழிக்கிறாங்கன்னா அரசியல் செல்வாக்குனால இந்த காடுகள் ஃபுல்லாக 50% நியர்பை 50% அழிக்கப்பட்டு விட்டது. அந்த விலங்கினங்கள் அதாவது ஒரே தொகுதியில், அதாவது சிங்கம் சிங்கத்துக்குள்ளே அடிச்சுக்குது, சிறுத்தை சிறுத்தைக்குள்ளே அடிச்சுக்குது, யானைகள் போகிற வழி தடம் இல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றி வேறு வழிபாதை மாறி ஊருக்குள்ளே வந்துடுது. ஒரு சில யானைகள் படையப்ப மாதிரி ரொம்ப சாந்தமாக, ஆனால் கிட்ட போக முடியாது இல்லையா, எந்த காட்டு யானைக்கிட்டையும் கிட்ட போக முடியாது, சாந்தமாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகளை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் காடுகள் அழிப்பு தான். இதுக்கு யார் எஃப்ஐஆர் போடுறது? நாய்களை கொன்னுட்டான், நம்ம கண்ணு எதிர்க்க செத்துருச்சு. செத்து விழுந்த நாய்களை பார்த்த பொதுமக்களில் சிலர் வழக்குக்கு போட்டாங்க, அதுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. குரங்குகளை அழிச்சிட்டாங்க, அதுவும் இப்போ காட்டுக்குள்ளே விடணும் நாய்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரங்குகள் காட்டுக்குள்ளெல்லாம் இருக்காது, அதற்குண்டான மரங்கள் இல்லை. எங்கள் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப், திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 6 ஆலமரம் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 6 புளிய மரம் இருக்கும். அந்த பகுதியில் குரங்குகள்லாம் வசிச்சுட்ருக்கோம். எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கும், அந்த மரங்கள் பக்கத்தில். ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் எதையுமே எடுக்காது, அந்த மரங்களுக்குள்ளேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்த குரங்குகள் வாழ்ந்த மரங்கள் எங்கே? இப்போ பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த 12 மரங்கள் காணோம் திருப்பத்தூர்லேயே கூட. இங்கே ரோட் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அரச மரங்கள் இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூல் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் தெருவில் பூங்கா தெருவுன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் மட்டும்தான், அந்த ரோட்டில் மட்டும்தான் நிறைய அரச மரங்களும் புளிய மரங்களும் இருக்குது. அதையும் அழிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கையெடுத்து கூட கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இயற்கை வளங்களை அழிச்சிட்டு நம்ம யாருமே இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. எந்த உயிரினங்களும் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமானது தான். அந்த குரங்குனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த குரங்குனால எத்தனையோ பிரயோஜனங்கள், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுக்கும் இங்கே வந்து வீடியோஸ் இந்த பதிவு போடுறோம் இல்லையா, அந்த வீடியோவில் யாரும் கேட்கவும் போகிறதில்ல. ஆனால் குரங்குகள் இருக்கணும். அது ஒரு சூழ்நிலை காரணிகள் தான். இந்த விலங்குகள் எல்லாமே சூழ்நிலை காரணிகள், ஒன்றுத்துக்கு ஒன்று பின்னி பிணைந்தவை. அது வந்து இந்த பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை சுத்தப்படுத்தும். மரங்களில் எத்தனையோ பூச்சிகள் ஏறும். நாங்கள்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியில் போயிட்டு அந்த தண்ணியில் இருக்கிற மீன் மாதிரி சின்ன சின்னதாக புழு மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி தின்னும். அதுதான் சூழ்நிலை காரணிகள். அந்த மாதிரி சுற்றுச்சூழல் வந்து ஒரு ஒரு உயிரினங்கள், அதாவது உணவு சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உயிரினங்களை சார்ந்து ரொம்ப சுத்தமாக இருந்தது. அந்த சுத்தம், அந்த சுகாதாரம் இப்போ இல்லை. ஏன்னா குரங்குகளே இல்லை. எங்கள் வீட்டு மேலே கூட இப்போது இங்கே தான் இந்த மோல்டிங்க்கு மேலே எங்களுடைய அந்த வாட்டர் டேங்க் இருக்குது. அங்கே வந்து ஒரு பைப் இருக்கும், திருகி தண்ணி குடிச்சிட்டு போகுது. அந்த பைப்பை அப்படியே கீழே விட்டுருது. நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க. யாருமே வீட்டில் இருக்க மாட்டோம், இந்த நாய்க்குட்டிகளை தவிர. அந்த நாய்க்குட்டிகளையும் மீறி அவங்க வந்து பயந்துட்டே, நாய்களுக்கு குரங்குகளுக்கும் ஆகாது. நாய்க்குட்டிகள் துரத்துறது, குரங்குகள் வந்து அந்த பைப்பை வந்து அப்படி அது மூடி வைக்குது நிறைய குரங்குகள். ஆனால் இந்த நாய்க்குட்டிகள் இருக்கிறதுனால அதை அப்படியே திறந்து விட்டு போயிடுது. இருந்தாலுமே அந்த பைப்பை வந்து நாங்கள் எந்த லாக்கும் பண்ணாமல் அது குடிச்சிட்டு போட்டோம். தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யார் நம்ம எதிரியே வந்தாலும் ஒரு டம்ளர் ஒரு சொம்பில் தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அனுமன் வடிவிலான குரங்குகளுக்கு எங்கள் வீட்டில் தண்ணி கிடைக்குதுன்னா அது இருந்துட்டு போட்டோம். கொஞ்சம் வேஸ்ட்டு தான் ஆகுது. இருந்தாலுமே என்ன பண்ணுறது, அங்கே ஒரு கேமரா போடலான்னு இருக்கேன். அந்த மாதிரி திறந்து விட்டு போனால் அதை கண்காணித்து அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளையும் உயிரினங்களையும், விலங்குகள் கூட எடுத்துக்காதீங்க, உயிரினங்கள்னு சொல்லுங்கள். நாய்களை விலங்குன்றது, குரங்குகளை விலங்குன்றது, அப்புறம் வேறு எதுனா அந்த புலி, சிறுத்தை, கரடி, அப்புறம் யானைகள் வருது, அதுங்களெல்லாம் கூட விலங்குகள்ன்றது உயிரினங்கள். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஹியரிங் வந்தது இல்லைங்களா ரீசெண்டாக 29ஆம் தேதி. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டம் தான் மாறணும், ஸ்டாப் கில்லிங் த டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் தெருவில் அந்த கண்ணை திறந்து ஒரே நாள் தான் இருக்குது. அந்த டாக் குட்டிங்களை பப்பீஸ் இவ்வளோண்டே இருக்குது, கையில் எடுத்தால் இவ்வளோண்டு தான் வரும். அதுங்களை 10 நாய்களை காணாமல் பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணாங்களா, இல்லை உயிரோடு எங்கன்னா தூக்கின்னு போய் விட்டுட்டாங்களா, அது எங்கே இருக்குது, உயிரோடு இருக்கா, அந்த வேதனையில் இருக்கும்போது ஒரே ஒரு நாய் மட்டும் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். குப்பையில் அது பாட்டு கத்திக்கிட்டு இருந்தது. அந்த குப்பையில் இருந்ததுனால அதுக்கு நிறைய விஷக்கிருமிகள்லாம் தாக்கி ரேஷஸ் மாதிரி வந்திருக்கு. அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கார் ஷெட்டு வச்சுருக்காங்க, அதில் வேலை செய்கிறவர் தான், அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு சின்ன அட்டைப்பொட்டி வச்சு அதில் பார்த்துக்கிறாரு. அந்த அட்டைப்பொட்டியை கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு? விற்கிறதுக்கு. ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இங்கே மனிதர்கள் வந்து ரொம்ப எந்திரத்தனமாக ஆயிட்டாங்க. ஒரு மனசாட்சி இல்லை, ஈர மனசுகள் இல்லை. எல்லாரையும் பார்த்து தான் இந்த மாதிரி ஆகுறாங்க. இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இரக்கத்தோட ஒரு உயிரினத்தை பார்க்கணுமோ ஒழிய, இரக்கம் இல்லாமல் அதை கொல்றது தப்பு. அடுத்தது, நாய்கள் அதிகமாக தான் இருக்குது. இதை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. தினமணியில் இங்கே இருக்கிற திருப்பத்தூர் வாக்கிங் போகிறவங்க அந்த நாய்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டில் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, அது ஏதோ ரோட்டில் இருக்குது, அது இங்கே தான் வளர்ந்தது, டொமஸ்டிக் அனிமல் மாதிரி. காட்டில் எடுத்துன்னு போய் விட்டால் அது கொல்றதுக்கு சமம் தானே. எதனா காட்டு விலங்குகள் அதை அடித்து கொல்ல தானே போகுது, சாப்பிட தானே போகுது. அது அந்த மாதிரி மைண்ட் செட் எதுக்கு வருது அப்படின்னு தெரியல. ஆனால் அப்பயே இந்த வாக்கிங் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாங்கன்னா, எதுக்காக? ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நகராட்சிக்கோ அல்லது அவங்க பகுதி ஊராட்சிக்கோ எல்லாருமே கையெழுத்து போட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் கத்திக்கிட்டு இருந்தேன். நிறைய அதை பற்றி ஃபேஸ்புக்கிலலாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலுமே அதனுடைய விழிப்புணர்வு வரவே இல்லை. இன்றைக்காவது அது வளரணும். அந்த விழிப்புணர்வு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எல்லா நாய்களையுமே கொல்றது தீர்வாகாது. எல்லா யானைகளையும் கொல்றது தீர்வாகாது. கரடிகள் வருதா காட்டில் இருந்து, எத்தனையோ அழிவுகளை ஏற்படுத்துகிற மனித இனம் அரசியல் செல்வாக்குடன் அரசியல் ஆளுமையுடன் இந்த காடுகளை அழித்து அந்த காட்டு விலங்குகள் யானைகளும் புலிகளும் சிங்கங்களும் சிறுத்தைகளும் எத்தனையோ வந்துக்கிட்டு இருக்கு நாட்டை நோக்கி. அந்த காடுகளை அழித்ததுனால இத்தனையும் நடைபெறுது. அந்த காட்டில் இருந்து நம்ம வசிப்பிடத்திற்குள்ளே வர்ற அந்த விலங்குகளை கொல்றது தான் தீர்வா? யானைகளை கொல்வது தீர்வா? அல்லது சிங்கங்களை கொல்வது தீர்வா? அல்லது சிறுத்தையை கொல்வது தீர்வா? கரடியை கொல்வது தீர்வா? இல்லை காட்டுக்குள்ளே அமிச்சிட்டு திரும்ப வந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு போய் வேறு எங்கன்னா விடுறது தீர்வா? அந்த மாதிரி எத்தனை யானைகள் வேறு பகுதிக்கு போய் இறந்துருக்கு, நம்மளே பார்த்தோம்ல. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உச்சி குட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே கூட சின்ன தம்பின்ற யானை இப்போது கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அந்த யானை காட்டில் இருந்து வந்துட்டு அது பாட்டுக்கு அடாப்ட் ஆகிருக்கு, டொமஸ்டிக் அனிமலாக வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் இல்லையா? காடுகளை ஒழுங்காக விட்டுருந்தா சின்ன தம்பி என்ன பெரிய தம்பி என்ன, ஏதோ ஒரு யானைகளோ புலிகளோ சிங்கங்களோ கரடிகளோ அது பாட்டுக்கு அது இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். அதனுடைய பகுதிகளை நம்ம காடுகளை அழித்து சுருக்கினதுனால என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு குட்டி சிறுத்தைகள், குட்டி சிங்கங்கள், குட்டி குழந்தைகளான புலிக்குட்டிகள், இது எல்லாமே அந்த புலிகள் எடுத்துன்னு வந்து போடுதா சிங்கங்கள் எடுத்துன்னு வந்து போடுதான்னு தெரியல. அதே மாதிரி தான் அந்த இப்போ தான் சொன்னனே, அது ரொம்ப கொடூரமானது. அந்த யானைக்குட்டி ஒரு வெடிகுண்டு வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக செதறி செத்துருக்கு. இதெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம், ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த காடுகள் அழிப்புங்கிறது மனித இனத்திற்கும் விலங்கினத்துக்கும் மோதலை உருவாக்கும். அந்த மோதலில் விலங்கினங்கள் தான் அடிபடும், தங்கள் உயிர்களை இழக்கும். இதெல்லாம் தீர்வா அப்படின்னு கேட்டால் நாய் மட்டும் கிடையாது, எந்த உயிரினத்தையும் அதற்குண்டான அதன் மீது நடத்தப்படுகின்ற ஆக்கிரமிப்புகளையும் அநியாயங்களையும் தட்டி கேட்கணும், ஆணவங்களை அழிக்கணும். அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தானே அந்த கல்குவாரியே ஒரு படம் பிடிக்கிறதுக்கு போன கதிரவன் அப்படிங்கிற செய்தியாளரை அடித்து நொறுக்கியிருக்காரு. யார்? எனக்கு எப்பவுமே மறக்காதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய அப்பா பெயரில் பாதி பெயர் கொண்டவர் பழனி ஆண்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ. ஏன் அவர் அந்த மாதிரி அடிக்கிறாரு? அவரை அந்த செய்தியாளர் என்ன தப்பு பண்ணார்? இவர்களுடைய ஊழலை வெளிக்கொண்டு வரதுக்கு தானே வீடியோ பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் என்ன டெய்லி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணிவிட்டு வேறு எதனா பார்வைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள இப்படி வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த வீடியோ பிடிக்கிறது தப்பு அப்படிங்கிற அந்த ஆணவங்கள்லாம் எங்கே வந்தது? இந்த கல்குவாரி விஷயத்தில் அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு செய்தியாளரை அடிச்சிருக்காங்க, அது போலீஸ் கேஸ் ஆகிருக்கு. எனக்கு இன்னமும் எஃப்ஐஆர் போடப்படலை. அதே அந்த நாய்கள் விஷயத்தில் 1539 நாய்களையும் 15 குரங்குகளையும் கொன்ன பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து செக்ரட்டரி அண்டு அந்த பகுதி மக்கள், இதே மாதிரி தான் இங்கே நடந்தது. நாய்களுக்காகவும் போராடுறேன், எனக்காகவும் போராடிட்டு இருக்கேன். நாய்கள் மீது வன்முறை ஏவப்படுது, என் மீது வன்முறை ஏவப்பட்டு எனக்கு காது கேட்கல. இந்த தலைப்பகுதி இன்னமும் வலிச்சிட்டு தான் இருக்குது. இன்னமும் எஃப்ஐஆர் போடலையே, 15 நாள் ஆச்சு. என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்கெல்லாம்?
ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது. அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல இவ்வளவு அஹ், செயல்கள் வந்து செயலிழந்து போனதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். அதாவது அரசியல்வாதிகள் சொன்னால் அதுதான் நடக்குது இந்த நாட்டில். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு நாய்களை பற்றி லெசன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நாய்களை கொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அந்த நாய்களுடன் நன்றாக வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு ஒழுகும். எங்கள் அப்பா நேர்மையாக இருந்ததுனால ஓட்டு வீடு, அதுலேயும் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும். மழை வந்ததுன்னா ஃபுல்லாக நனைஞ்சிரும். நாங்கள் எழுந்து தான் உட்காந்துருப்போம். எங்கள் கூடவே எங்கள் தெரு நாய்ங்க, சில நாய்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச நாய்களை நாங்கள் வச்சுக்குவோம், எங்களுக்கு பிடிக்காத நாய்களும் வெளியே உட்காந்துட்ருக்கோம். எங்கள் கூடவே தான் வாழ்ந்தோம். அந்த மாதிரி ஒரு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் சொல்லித்தரதை விட்டுட்டு ஏதோ ஒரு வெறுப்பில் அரசியல் உள்நோக்கத்தோடு யாருன்னா ஒருத்தரை டாமினேட் பண்ணி அந்த பகுதியில் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு, அந்த கலாச்சாரம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. இது வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதிக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. இந்த போதைப்பொருள் இது மட்டும் கிடையாது, இந்த ஒழுக்கமின்மை இருக்குது பாருங்கள். ஒருத்தரை வன்முறையை ஏவி விட்டு, அதாவது என்னை அடித்து நீ வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி அப்படின்னு வந்துட்டா நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை, தீமை இந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும். இந்த ஒழுக்கமின்மையை ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி பணம் தான். இந்த மனசில் ஈவு இரக்கம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதையும் இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கும் சொல்லி தந்துட்டுருக்காங்க. இன்னொன்று, நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், அது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் நம்மெல்லாம். நிறைய பசங்க நாய்களை பார்த்தா அல்லது எதனா விலங்குகள், இந்த பெண் குழந்தைகளுக்கு பல்லியை பார்த்தா பயம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு நாய்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். சில பசங்க வந்து பயந்துகிட்டே போவாங்க. அதை பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, அது சைக்கலாஜிக்கலாக அது ஃபேக்டர் கூட. அந்த பயப்படுற யாரோ ஒருத்தர், அடல்ட்டோ அல்லது சின்ன குழந்தைங்களோ, அவங்கள வந்து நாய்களோ அல்லது வேறு எதனா விலங்குகளோ கண்டிப்பாக தாக்க தான் செய்யும். அந்த மாதிரி பயம் இல்லாமல் நாய்கள் கூட ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தாவே போதுமானது. இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நாய்க்கடி ஏற்படுது. அதுக்கப்புறம் நான் நாய்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் 2 நாய்கள் இருக்குது. என்னுடைய பையன், அவரும் நாய்க்கடி வாங்கியிருக்காரு. இருந்தாலுமே இன்றைக்கு வரைக்குமே எந்த நாய்க்கடியும் வாங்கலை. அதுக்கேற்ற மாதிரி நான் சூழ்நிலைகளை சொல்லி தந்திருக்கேன். நாய்களை இந்த காதுகளை பிடிச்சு இப்படி தடவி கொடுத்தா அது பாட்டுக்கு இருக்கும். அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, ரீசண்டாக அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தர்ற விஷயத்தில் இதுவும் இன்றைக்கி பெங்களூரில் நேற்று நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு ஒரு டாகு, கருப்பு பிளாக் கலரில் டாகு, அந்த அல்சேஷன் ரகம் அது. அது வந்து வெளியே வருது. வெளியே வந்த உடனே ஒரு லேடி இன்னொரு இடத்துலேருந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அவங்கள கீழே தள்ளி, அவ்வளோ உயரம் இருக்குது, கீழே தள்ளி அவங்கள தலைப்பகுதி, கை கால்கள் எல்லாத்துலேயும் கடிச்சிருக்கு. அங்கே எதிர் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் இருக்கிறவங்க அந்த நாயை அடிக்க போகிறாங்க. அந்த ஓனர் வந்து அதை பிடிக்க போகிறாரு. அது அவரையும் மீறி திமிரிக்கிட்டு அவங்கள திரும்பவும் கடிக்கிறதுக்கு எத்தனிக்குது. இது நாய்க்கடிகளில் ஒரு வகையான வீடியோவில் பார்க்குறது தானே ஒழிய அதனுடைய பேசிக் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். அதாவது முதல்லலாம் திண்ணைகள் இருந்தது. நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை எப்படி மறந்து போயிட்டு அந்த நாய்களையும் மனிதர்களையும் நாய் எப்படி கொண்டு போயிருக்கோம் பாருங்கள். அதாவது திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகள் வந்து அந்த ஓட்டு வீடு இல்லைன்னா
அந்த ஓலை குடிசை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மேலே தான் நாய்கள் படுத்துக்கும். பக்கத்துலேயே மண் இருக்கும். இந்த நாய்க்குட்டிகள் போட்டதுன்னா கூட அந்த மண்ணில் அந்த ஈரப்பதமான அதனுடைய கழிவுகள் எல்லாமே அந்த மண்ணுக்குள்ளே போயிடும். அது ஒரு அந்த உணவு சங்கிலியோட ஒரு பார்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு கேட்டட் வீடுகள் தான் எல்லாமே இருக்குது. திண்ணைகள்னு எங்கேயுமே காணோம். எல்லாமே சிமெண்ட் தரையாயிடுச்சு. ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு ரோடை போட்டுக்கிட்டு கிடக்குறோம். அந்த ஓசோன் படலத்தை ஓட்டை பண்ணியாச்சு. சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லிட்டு ஏகப்பட்ட புகை மண்டலங்கள். அதனாலேயும் சூழ்நிலைகள் கெட்டு அந்த சூரிய ஒளி அந்த சாலைகள்லேயும் அந்த திண்ணைகள் இல்லாத அந்த சிமெண்ட் தரைகள்லேயும் ஒரு உயிரினங்கள் இயற்கையாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இல்லாத பட்சத்தில் பெட் டாகுன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. தெருநாய்கள் வந்து இவ்வளோண்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு மீடியமான உருவங்கள். பெட் டாகுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய டாகை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டாகை அவர்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத போது எதுக்கு வளர்க்கணும்? நம்ம நாய்கள் என்னாச்சு? அதுவும் ஒரு உயிர் தாங்க. வெளிநாட்டு டாகு ஒரு உயிர் தான். அதை வளர்க்க தெரியாதவங்க எதுக்கு வளர்க்குறீங்க? அதனால தானே அது அவரையும் மீறி போயிட்டு அந்த அம்மாவை கடிக்குது. அது கடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அவர் கண்ட்ரோலில் அவர்னால வச்சுக்க முடியல. அவருக்கு ட்ரைனிங்கும் இல்லை. ஆனாலும் பெட் டாக் வளர்க்குறது. இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அது வந்து வளர்க்குறாங்க இல்லையா? நிறைய காசு, அதாவது ஒரு உழைப்பே இல்லாத காசுகளை எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டு டாக் வாங்கின்னு வந்து 50,000 1,00,000 கொடுத்து வாங்கின்னு வந்து வீண் செலவு பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு உங்கள் நாய்களை எப்படி வளர்க்குறது, மற்றவங்களை கடிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுங்க. ட்ரைனிங் கொடுத்தா எவ்வளவோ நல்லாயிருக்கும். இந்த டாக் பைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும். டாக் பைட்ஸ் வந்து தெருநாய்கள்னால நடக்கிறது இல்லைங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. அதையும் இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். அந்த திண்ணைகள்லாம் இருந்தது இல்லைங்களா? அங்கே தான் படுத்துக்கும். அதுக்கு உண்டான சீதோஷ்ண நிலை, அந்த ஈரப்பதம், வெப்பம், அதற்கு உண்டான அந்த ஃப்ரீடமாக அது பாட்டுக்கு போயிட்டு அந்த திண்ணைகளில் ஏதோ ஒரு திண்ணைகளில் ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்த டாக்ஸ் எல்லாம் இப்போது வீட்டுக்குள்ளே வளருது. அதற்கு உண்டான தனிப்பட்ட உரிமைகள், அதுக்கு உண்டான தனிப்பட்ட ஆசைகளை எதுவுமே நிறைவேற்றிக்க முடியாத அந்த நாய்கள், அந்த உயிரினம் என்ன பண்ணும்? வேற கடிக்க தான் செய்யும். இந்த சிஸ்டத்தை தான் நீதிமன்றம் மாற்ற சொல்லுது. தயவுசெய்து இந்த கேட்டு போட்டுக்கிறது, அப்புறம் இந்த டைல்ஸ் போடுறது, மிதமிஞ்சி போன பணம் இருக்கிறதுனால ஏசி போட்டுட்டு அதில் டாக் வளர்க்குறது, இதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், மற்ற உயிரினங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். குரங்குகள்லாம் வரதான் செய்யும் நம்ம வீட்டில். ஆனால் இப்போ வந்து அந்த கேட்டு, அப்புறம் சைட் கேட்ஸ் இருக்கும். மேலே வந்து ஒரு டேப்பை வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. அது எங்கே போய் தண்ணி குடிக்கும்? ஏதோ ஒரு வீட்டில் லாக் இல்லாத டேப்பில் தண்ணி குடிச்சிட்டு அது அழகாக அதை வந்து லாக் பண்ணி விட்டுட்டு போகுது. அவ்வளவு அறிவான உயிரினங்களை நம்ம ஏன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் ஒரு இந்திய பண்பாட்டு கலாச்சாரம், மூதாதையர்கள்லாம் சொன்ன இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு செயற்கையான வாழ்வை வெளிநாட்டுக்காரங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரி டைல்ஸ் போட்டுக்கிட்டு வாழணும். இந்த பிளாஸ்டிக்கு சாலைகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. ஈரப்பதமான மண்ணில் வாழ்கிறது தான் ஆரோக்கியமான வாழ்வு. காடுகளை அழிக்கக்கூடாது, இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது உயிரினங்களை கொல்லாமல், காடுகளை அழிக்காமல் அந்த சிஸ்டத்தை மனிதர்கள் தான் மாற்றிருக்காங்க. அரசியல் அக்கிரமங்கள் அதில் நிறைய இருக்குது. அக்கிரமங்கள் தான் அது. அரசியல் அக்கிரமங்கள் அதில் நிறைய இருக்குது. அந்த அரசியல் அக்கிரமங்களை ஒரு 10 அல்லது 100 பேர் 1000 பேராக மாறுங்க, 10,000 பேராக மாறுங்க. அவங்கெல்லாம் எதிர்த்தாவே அரசியல்வாதிகள் ஒரு 100 பேர் அக்கிரமங்கள் பண்ணுறாங்கன்னா அதில் 90 பேர் மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். மக்கள் ஒரு எழுச்சியோட
இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் மற்ற உயிரினங்கள் நம்ம கூட வாழ்கிற உயிரினங்களையும் காக்கிறதுக்காக போராடுற ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டால் ஒழிய இந்த உலகமும் இந்த இயற்கை சூழலும் மாறாமல் அந்த நெகட்டிவ் சென்ஸோடவே போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல உலகத்தையும் நல்ல இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் வாழ்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த அப்ரிஷியேஷன் தான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களையும் வாழ வைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அரசியல் அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அரசியல் அக்கிரமங்களை ரொம்ப ஹார்ஷாக போராடி தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு சொல்லி பார்ப்போம். ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லி பார்ப்போம். 101வது தடவையும் கேட்கலையா, அப்புறம் ஒரு மனு எழுதி போடுவோம். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது வாக்கிங் போகிறாங்க. அந்த வாக்கிங் போகும்போது நாய்கள் வந்து தொந்தரவாக இருக்குது. இத்தனைக்கும் கடிக்கவே இல்லை, நாய்கள் வந்து தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு மனு எழுதி போட்டாங்களா, இந்த நாய்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது, அதை வந்து